அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு மே மாத ராசி பலன்கள். முதலில் இந்த மே மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது வருடாந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சி என்கிறது இந்த மே மாதம் நிகழ இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் இதுவரைக்கு ரிஷப மனையிலிருந்து எங்கே போகிறார்? இப்போ மிதுன மனைக்கு பெயர்ச்சியாகிறார். எப்போ? 14/5/2025. அதே போல் ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சியும் நடக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது இந்த மே மாதம் 19/5/2025 அன்று ராகு பகவான் இதுவரை மீன மனையிலிருந்து இப்போ கும்பமனைக்கும், கேது பகவான் இதுவரை கன்னிமனையிலிருந்து சிம்ம மனைக்கும் பெயர்ச்சியாகிறது. அதே போல் சூரிய பகவான் எங்கே மேசத்தில் உச்ச பலத்தோடு இருக்கிறார் அல்லவா, அவர் 14ஆம் தேதி அன்று ரிஷபமனைக்கு பயிற்சியாகிறது. செவ்வாய் பகவான் கடகமனையில் நீச்சமாக வீற்றிருக்க, சுக்கிர பகவான் மீனத்தில் அமர்ந்திருக்க, புதன் பகவான் மீன மனையிலிருந்து மேசத்துக்கு பெயர்ச்சியாகிறது. எப்போ? வருகின்ற 7/5/2025. சனி பகவான் மீன மனையில் இருந்து இந்த மாதம் பலனை கொடுக்க போகிறது. இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இந்த மாதத்தினுடைய தெய்வ வழிபாடு என்ன என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கும்பராசி அன்பர்களே, இந்த மே மாதம் என்ன பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதுவரை உங்கள் ராசியில் இருந்த சனி பகவான் இப்போ விலகியாச்சு. அப்போ 7.5 சனி ஜென்ம சனியிலிருந்து விலகிவிட்டீர்கள். அப்போ மனதில் இருந்து வந்த குழப்ப நிலைகள் இனி தீரப்போகிறது. மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகப் போகிறது. எப்போ இருந்து இது நல்லா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பெயர்ச்சி நடக்கிறது. அதாவது மே மாதம் 14ஆம் தேதி. அந்த 14ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான், அதாவது உங்கள் ஜாதகத்துக்கு, அதாவது இந்த கும்ப ராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு 2க்குரியவன், தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன், அதே சமயத்தில் லாபத்தை தரக்கூடிய அந்த குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது பதிகிறது. ஒரு நல்லவனுடைய பார்வை உங்கள் மீது பதியும் போது, ஒரு ஒளி பொருந்திய கிரகத்தினுடைய பார்வை உங்கள் மேலே பதியும் போது நிச்சயமாக நல்லா இருக்க போறீங்க. உங்கள் மனசு நல்லா இருக்க போகிறது. உங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் தெளிவு பெறப்போகிறீர்கள். இதிலிருந்து இருட்டில் இருந்த உங்களுக்கு இப்போ விடியலை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலமாக இந்த மே மாதத்தின் தொடக்கமாக இருக்கும். அதாவது மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல நிலை, நல்ல மேம்பாடு, குருமார்களினுடைய தொடர்புகள், உங்களை விட வசதி உள்ளவர்களுடைய தன்மைகள், அதாவது பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளை கொடுக்கும். கடந்த 2.5 வருடங்களாக உங்கள் மனதில் ஏற்படுத்தப்பட்டிருந்த காயங்கள் விலக போகின்ற தன்மை, ஒரு சொல்யூஷன் கொடுக்க போகிறது. நீங்கள் நன்றாக இருக்க போவதற்கான அறிகுறிகள் தென்படக்கூடிய ஒரு தொடக்கமாக இந்த மே மாதம் நிச்சயமாக அமையப்பெறும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் போய் சனி பகவான் அமர்ந்திருக்க போகிறார். அப்போது 2ஆம் இடத்தில் சனி இருக்கும்போது, அதாவது சனி பகவான் எங்கே இருக்கிறாரோ, எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்துல ஒரு சின்ன தன்மை, ஏன்னா அது பாவ கிரகங்கள்வா, அவர் பார்க்கும்போது அந்த இடத்துல சின்ன ஒரு தன்மையை, ஒரு வலியை கொடுக்கும். அப்போ என்ன, குடும்பஸ்தானத்தில் சனி போகுது. அப்போது தனம் நன்றாக வருமா? நன்றாக வரும். ஏன்னா உங்களுக்கு குடும்பஸ்தானம் தனாதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் அந்த குரு பகவான். அது குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ தனாதிபதி உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது தனம் உங்களுக்கு வந்து சேரும்ங்கிறது அமைப்பு. அப்போ பணத்தில் எந்த குறைபாடும் ஏற்படுத்த போவதில்லை. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி தனஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த தனஸ்தானத்தின் அதிபதி உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது தனம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுடைய பாக்கெட்டை நிரப்பும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தனம் கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோடு இருக்கணும். எங்கே பணத்தை எங்கேயாவது கொடுத்தா அவ்வளவு சீக்கிரம்
வராது, விரயத்தன்மை ஏற்படுத்தும். அல்லது கொடுத்த பணம் குறிப்பிட்ட காலத்துக்கு உங்களுக்கு வந்து சேராது. குடும்பத்தில் சின்ன சின்ன அதாவது சச்சரவுகள் அப்படின்னு என்ன, கொஞ்சம் ஈகோ பிரச்சனை, ஒரு சின்ன சின்ன ஒரு தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அப்போ என்ன, இதுக்கு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து சென்றால் இந்த பிரச்சனை ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை. ஏன்னா ராகு என்கின்ற கிரகம் பிரம்மாண்டத்தை தரக்கூடிய கிரகம் உங்க ஜென்மத்தில் வந்து அமரப்போகிறார். எப்போ, இந்த மே மாதம் 19ஆம் தேதி. அப்போ என்ன, எல்லாமே பெருசு பெருசா திங்க் பண்ணக்கூடிய தன்மையை உருவாக்கும். அப்ப ராகுங்கிறது பாம்பு அல்லவா, அந்த பாம்பு கிரகம் உங்க தலை மேல வந்து உட்கார போகுது. அப்போ கொஞ்சம் பயம் இருக்குமா இல்லையா? அப்போ எந்த ஒரு புதிய விஷயங்கள் செய்தாலும் இந்த கும்பராசி என்பவர்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்க தலை மேல ஒரு பாம்பு உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த பாம்புவை ஒரு சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பார்த்து சமப்படுத்தப்படுகிறது. அப்போ ஒரு பாவத்துவமாக ஒரு தீங்கு செய்வதை போன்ற ஒரு மந்தமாக ஒரு டல்லான ஒரு தோற்றத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி என்கின்ற அமைப்பை நிச்சயமாக உருவாக்கிவிடும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த மாதம் மே மாதம் பாருங்க, உங்க ஜாதகத்துக்கு உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார். அப்ப சூரியன் உச்ச பலத்தோட இருக்கு. அது எங்க, முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார், தைரிய வீரிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்ப தைரியமா செயல்படுத்தக்கூடிய தன்மை இருக்கா. அப்போ ஒளி கிரகம் வெளிச்சமாக உச்ச பலத்தோட இந்த மாதம் இருக்கின்ற காரணத்தால தைரியத்தோடு இதுவரைக்கு தயங்கி செய்து கொண்ட ஒரு மந்தமாக டல்லாக ஒரு சோம்பேறித்தனமாக இருந்த விஷயங்கள் இப்ப அப்படியே மாறப்போகிறது. எதையும் செய்யலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு மாதத்தின் தொடக்கமாக இந்த கும்பத்துக்கு நிச்சயமாக அமையும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே சமயத்தில் இந்த மாதம் பாருங்க, உங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார். அது குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அப்போ நிச்சயமாக உங்களுடைய சுகத்துக்காக, உங்களுடைய வீடு வண்டி வாகனத்துக்காக உங்க பணத்தை செலவு செய்யக்கூடிய அமைப்புகளை சந்தர்ப்பங்களை உருவாக்கும். நிறைய கும்பராசி என்பவர்கள் இனிமேல் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் ஏன் நம்ம சொந்த வீடு வாங்கக்கூடாது, ஏன் ஒரு நிலத்தை வாங்கி அதில் ஒரு வீடு கட்டக்கூடாது, ஒரு இடத்தை வாங்கி வீடு கட்டக்கூடாது, ஏன் விவசாய நிலத்துக்காக ஒரு நிலம் வாங்கி விடக்கூடாது, இந்த மாதிரி சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வங்கள் அதிகமாக இந்த மே மாதம் உங்க மனசுல உங்க எண்ணத்துல தோற்றுவிக்கக்கூடிய ஒரு டைமாக உங்களுக்கு இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த 5ஆம் அதிபதி யாரு, புதன் பகவான். அந்த புதன் பகவான் இப்ப ராகுவோட பிடியில் இருந்தார். அப்போ இந்த மே மாதம் 7ஆம் தேதி இந்த ராகுவனுடைய பிடியிலிருந்து விலகி விடுகிறது. அப்போ சுகஸ்தானம் நன்றாக இருக்க போகுது. தாய்க்கு சின்ன சின்ன ஹெல்த் ப்ராப்ளம், சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்ததல்லவா, அது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது. டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகளும் இப்போ தீரப்போகிறது அப்படின்னு சொல்லிக்கலாம். குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா கடந்த 2.5 வருடங்களாகவே ஒரு மந்தத்தன்மை, ஒரு டல்னஸ், குழந்தைகள் சரியாக படிக்கலை, ஒரு மறதி மாதிரி இருந்தது, தான் நினைச்சது நடக்கலை, ஆசைப்பட்டது நடக்கலை, ஏதோ ஒரு குறைங்கிறது இருந்து கொண்டே இருந்திருக்கும். ஸோ அந்த குறைகள் அத்தனையும், குழந்தைகளை நினைத்து நீங்கள் வருத்தப்பட்ட அத்தனை குறைகளும் விலகக்கூடிய மாதத்தினுடைய தொடக்கமாக இந்த மே மாதம் அமையப்பெறும். இது வரைக்கும் பேச்சை கேட்கலங்கிறவங்க இப்போ கேட்பாங்க. நல்ல படிக்கலை, எதையாவது ஒரு குறை சொல்லி டீச்சர்ஸ் எதையாவது ஒன்று சொல்லி கொண்டிருந்த காலம் இப்போ விலகப் போகிறது, நன்றாக படிக்க போகிறாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கம் நிச்சயமாக அமையப்பெறும். அதே சமயத்தில் கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் போகக்கூடாது என்பதை கும்பராசி என்பவர்கள் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இந்த கும்பராசி என்பவர்களுக்கு சந்திரன் தான் 6ஆம் அதிபதியாக வர்றார். சந்திரன் நிலையில்லாத கிரகம், மாறிக்கொண்டே இருக்கும். அப்போது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி கடனை கொடுத்து விட்ரும். ஸோ இந்த விஷயத்தில் கவனம் கவனம். 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உச்ச பலத்தோடு வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு எழுச்சி தரக்கூடிய, இதுவரைக்கு முடங்கி கிடந்த உங்களுக்கு, இதுவரைக்கு என்ன சொல்கிறது, உங்கள் மேலதிகாரிகள் அல்லது யாராவது ஒருத்தர் அழுத்தம் ப்ரெஷரோடு இருந்த விஷயங்கள் இப்போ அப்படியே மாறக்கூடிய தன்மை. அப்போ என்ன, அழுத்தம் ப்ரெஷர் இப்போ பழகிருச்சு உங்களுக்கு.
கடந்த 2.5 வருடங்களாக கும்பராசி என்பவர்கள் ஒரே அழுத்தம், ஒரே ப்ரெஷர், ஒரே டென்ஷன், அலைச்சல், திருச்சல், இப்போ பழகிட்டீங்க. இப்போ அப்படியே மேனேஜ் பண்ணக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது. இனி இந்த வருடத்திலிருந்து, அதாவது இந்த மே மாதத்தின் தொடக்கத்திலிருந்து வேலை சார்ந்த விஷயங்கள், அந்த அழுத்தம் ப்ரெஷர்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்துங்கிறது கிடையாது. திருமணம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த அழுத்தங்கள், பிரஷர்கள் விலகும். திருமணம் நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா குடும்பாதிபதி குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தாலும், உங்கள் ராசியை பார்க்குறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். அப்புறம் என்ன வேணும்? உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் வேணும் அல்லவா? அந்த பாக்கியத்துக்காக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் இல்லாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதை கெட்டியாக பிடித்து கொள்வதும் அதற்கு தயார்படுத்தி கொள்வதும் நல்லது. இதுவரைக்கும் திருமணத்தில் தோற்று போனவர்கள் அல்லது ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனவர்களுக்கும் கூட இப்போ திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்கள், மறுமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களை தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு. கணவன் மனைவி 2 பேரும் ஒரு பிரிஞ்சு ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக பிரிந்தவர்கள் கூட இப்போ ஒன்று சேரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். அதை கெட்டியாக பிடித்து கொள்வது நல்லது. தொழில் விஷயம், வேலை விஷயம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். என குரு பார்க்கிறார். அந்த குரு என்கின்ற கிரகம், அந்த கிரகம் எங்க பார்க்குது அப்படின்னா லாபஸ்தானத்தை பார்க்குது. அப்போ தொழிலின் மூலமாக லாபத்தை பார்க்கக்கூடிய தன்மை. ஏன்னா லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ நீங்க என்ன தொழில் செய்தாலும், என்ன வேலையில் இருந்தாலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அல்லவா? அப்போ ப்ரமோஷன் கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். தொழில் இருக்கிறவங்களுக்கு நீங்க செய்கிற தொழில் மூலமாக லாபங்கள் கிடைக்கும். வியாபாரத்தின் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஏதோ ஒன்று புதுசு வித்தியாசமாக லாபங்கள், அதன் மூலமாக மனமகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் இந்த மாதத்தில் இருந்து கும்பராசி என்பர்கள் நல்லா இருக்க போறீங்க. நினைத்த காரியங்கள் ஜெயமாகும். நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு மாதத்தின் தொடக்கமாக இந்த கும்பத்துக்கு அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன், உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கிறது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்கார், இப்போ நடப்பு கோச்சாரம் எப்படி இருக்கு, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறார். இப்போ இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், என்ன படிப்பு படிக்கலாம், என்ன படிப்பு படிப்பதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு, என்ன கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இதுவரைக்கும் திருமண தடை, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் மூலம் கன்சல்டேஷன் எடுத்துக்கிறவங்க உங்களுடைய பெயர், உங்களுடைய தற்போது வசிக்கும் இடத்தை வாட்ஸ்அப்பில் குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.